முதல்ல இதற்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா முடக்கருத்தான் இலையை எடுத்துக்கோங்க. முடக்கருத்தான் கீரையாகவே நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாதத்தை கண்டிப்பாக குறைக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை முடக்கருத்தான் கீரை நமக்கு தேவை. இதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. முடக்கருத்தான் இலையே எனக்கு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. முடக்கருத்தான் பொடியாக கிடைக்கும். முடக்கருத்தான் பொடி எடுத்துக்கோங்க. ஸோ அதை விட நம்ம இலைகளாக எடுத்து அரைக்கும் போது நல்ல ரிசல்ட் இருக்கும். 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சோம்பு இதையும் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த முடக்கருத்தான் இருக்கு இல்லைங்களா, அரைச்சி வச்சுருக்கக்கூடிய முடக்கருத்தான் அதனோட சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பாதி உப்பு இதில் சேர்த்துக்கணும். இதில் இன்னும் சில மூலிகைகளை நம்ம சேர்க்க போகிறோங்க. அது என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த சூப்புக்காகவே இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். டெய்லி இந்த சூப் செய்யும்பொழுது இந்த பொடியை எடுத்து அதில் போடணும். சரி, என்னென்ன மூலிகை பொடிகள் இதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா பொடி, அமுக்குரா கிழங்கு பொடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது நமக்கு தேவை. இது 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக பூனைக்காளி பொடி 100 கிராம், இது ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதிமதுரம் 50 கிராம் தேவைப்படுது. திப்பிலி பொடி 50 கிராம். இந்த 4 மூலிகையும் நான் சொன்ன அளவுப்படி, அப்போ பார்த்தா டோட்டலாக 300 கிராம் வரும். எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த சூப் ரெடி ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா, இந்த டைமில் இது அப்படியே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து இந்த சூப்பில் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தண்ணி, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி எடுத்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பொடி ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த சூப்பில் ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இது ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் இது பாயில் ஆன பிறகு ஆஃப் பண்ணி இதை நீங்கள் குடிக்கலாம்.